ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 𝗀𝗂𝗽𝗍 லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் உப்பில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நினைப்பீங்க. நம்ம மங்கள பொருளாக நினைக்கிறேன். இந்த உப்பை பற்றின டிப்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம பாத்திரத்தெல்லாம் சுத்தப்படுத்துகிற இந்த ஸ்க்ரப்பரையும் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிருமிகள்லாம் இருக்குங்க. அதனால் நம்ம ஸ்க்ரப்பரை க்ளீன் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பரெல்லாம் அதில் தூக்கி போட்டுக்கலாம். தூக்கி போட்டுட்டு இதில் நல்லா வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்துக்குவோம். நம்ம சும்மா தாங்க ஸ்க்ரப்பரை கழுவிட்டு அப்படியே வைப்போம். அதுக்கு நம்ம இப்படி வெந்நீர் சால்ட்டெல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க கிருமிகள்லாம் அப்படியே அழிஞ்சு போயிருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்புக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிருமியும் பக்கத்திலே வராதுங்க. அந்தளவுக்கு கல்லுப்புக்கு பவர் நிறையா இருக்குது. அதனால் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிருச்சுது பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு, தண்ணியுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பரில் இருக்க கிருமிகள்லாம் அப்படியே அழிஞ்சிருங்க. இது ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. இது ஒரு 2 நாளைக்கு ஒருக்கையாச்சும் இதேமாரி செய்யுங்க. ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு நம்ம குடும்பத்துக்கே ஒரு ஹெல்த்தான ஒரு டிப்புங்க. அடுத்த டிப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எல்லார் வீட்லேயுமே நிறையா அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்குவோம் வாரத்துக்கு ஒரு முறை. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும்போது அதில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து அரைங்க. அப்படி அரைச்சிங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. நான் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும்போது பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, குழம்பு வைக்கும்போது நம்ம சில டைமில் புளியை ஊற வைக்க மறந்துடுவாங்க. அப்படி புளியை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கவலையை விடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம புளியை கரைச்சி எடுத்துடலாங்க. இதுக்கு நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதில் கை சூடு தாங்குற அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நம்ம வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு புளி ஈஸியாக கரைஞ்சிருங்க. நான் பாருங்கள் ஊற்றுனது கரைக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக எவ்வளோ அழகாக கரைப்படுதுன்னு பாருங்கள் புளி. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக புளியை கரைச்சி எடுத்துடலாம். நல்லா கட்டியான புளியாக நமக்கு கரைச்சி எடுத்துடலாங்க. நம்ம குழம்பு வைக்கும்போது பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி கரைக்கும்போது உப்பு சேர்த்து கரைக்கிறதுனால நீங்கள் குழம்புல பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தாங்க சேர்த்துக்கணும். நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் எல்லாமே நம்ம கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். பெஸ்ட்டு கல் உப்பு தாங்க. இப்போ பாருங்கள் நான் புளியை கரைச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, மழை காலம்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் மிளகாலாம் காய வைக்க முடியாதுங்க. அப்படி காய வைக்க முடியலை அப்படின்னா நம்ம இப்படி வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வறுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நெடி வருங்க. நெடி வந்துச்சுது அப்படின்னா நமக்கு தும்மல் கண்டினியூஸாக வந்துடும். நெடி வராமல் இருக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகா வத்தல் வறுக்கும்போது கல் உப்பு சேர்த்தா நமக்கு நெடி வராது, தும்மலும் பார்த்திங்கன்னா வராது. குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் வறுக்கும்போது இப்படி கல் உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. மிளகாய் எப்போவுமே நம்ம வறுக்கும்போது அதில் இருக்க காம்பை நம்ம கிள்ளிட்டு தாங்க பவுட்ரு பண்ண கொடுக்கணும். அப்போ தான் அந்த மிளகாய் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அந்த காம்போடு நம்ம அரைக்க கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நான் வறுத்துட்டு காட்டுறேன் எவ்வளோ அழகாக வறுபட்டுருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே நல்லா வறுபட்டுருங்க. இப்படி நெடி வராது. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சேர்த்து நம்மளால் வறுக்கும்போது பாருங்கள் நல்லா வறுத்துச்சு. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம கோதுமை வாங்கி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் திரிச்சு. இதில் சில டைமில் வண்டு புழுவெல்லாம் வந்துடும். அப்படி வண்டு புழுவெல்லாம் வரக்கூடாது, ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற கோதுமை மாவில் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா இதில் வண்டு புழுவு எதுவுமே வராது. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கோதுமை மாவு கெட்டே போகாது. இந்த கல் உப்பு கோதுமை மாவுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் மற்ற எந்த மாவும் பவுட்ரு பண்ணி வச்சாலுமே அதில் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து
கலந்து வச்சிங்கன்னா வண்டு புழுவு எதுவும் வராது. மாவு பிசையும் போது உப்பு வந்து பார்த்து போட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டிப் வந்து நம்ம சமைக்கக்கூடிய காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னே வந்து சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிருவோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து புழுவெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லதில்லை. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு வந்து சமைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதுக்கு காய் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து ஒன்றா கலந்துட்டு இப்போ நம்ம சமைக்க போகக்கூடிய காயை வந்து இதில் வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. இந்த கல்லுப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இதில் மருந்து அடிச்சிருக்க மருந்தெல்லாம் வந்து இந்த கல்லுப்பு வந்து அப்படியே எடுத்துருங்க. ரொம்ப நல்லது இப்படி சமைக்கிறது வந்து. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி சமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து காய்க்கு மட்டும் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸுக்கும் சரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுங்க. ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம சமைக்கிறதோ சாப்பிட்றதோ அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாதிரி சரியாக சாப்பிடவும் மாட்டாங்க. கண் திஷ்டி இருந்தால் கூட வந்து இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி கண் திஷ்டி மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இடது கையில் வந்து 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு அந்த குழந்தைய வந்து சுற்றிக்கோங்க. சுற்றி போட்டிங்க அப்படின்னா வந்து கண் திஷ்டி வந்து இந்த கல்லுப்பு வந்து எடுத்துருங்க. ரொம்ப நல்லது இந்த கண் திஷ்டிக்கு இந்த கல்லுப்பு. இதை வந்து சுற்றிட்டு நம்ம வந்து கிச்சன் சிங்கில் போட்டுட்டு தண்ணியை வந்து திறந்து விட்டுட்டாலே போதுங்க. இது வந்து கரைஞ்சிரும். இந்த டிப்பு வந்து குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு வந்து நம்ம வந்து இவ்வளோ பயனுள்ள இந்த உப்பை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து பிளாஸ்டிக்கில் ஸ்டீல்லலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. ஸ்டீல்லலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே பாத்திரமே வந்து ஓட்டை விழுந்துடும். இப்படி வந்து ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த டிப்பு வந்து நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கரப்பாம்பூச்சி எப்படி வருது அப்படின்னா சிங்கு வழியாக தான் வரும். நமக்கு வந்து கரப்பாம்பூச்சி தொல்லவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நைட்டு வந்து நீங்கள் வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து தூங்க போகும்போது வந்து 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சிங்கில் கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் வந்து பேக்கிங் சோடா, அதாவது ஆப்போ சோடா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து எந்த ஒரு பூச்சியும் வராது. அதே மாதிரி கரப்பாம்பூச்சியும் வராதுங்க. இந்த கல் உப்புக்கும் இந்த சோடா உப்புக்கும் அவ்வளோ ஒரு பவரு. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் பார்க்கும்போது அந்த சிங்கில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல் கூட இருக்காதுங்க. ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லையே இருக்காது. இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மங்களகரமான இந்த கல்லுப்பில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்னு வந்து நினைப்பீங்க. நீங்கள் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுறது தாங்க நல்லது. கல்லுப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.